டிரான்ஸ்மிட்டருக்கும் ரிசீவருக்கும் நடுவில் பீர் டு பீர் கம்யூனிகேஷன் நடக்க மாட்டேங்குது. இது ஒரு பெரிய ப்ராப்ளமாக நம்ம போன வீடியோவில் பேசிட்டு இருந்தோம். ஆனால் இப்போது இது ஒரு ப்ராப்ளமே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ப்ராப்ளம் நான் எப்படி ரிசால்வ் பண்ணேன் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஏர்டெல் ப்ராட்பேண்ட் தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஒரு வைஃபை ரவுட்டர் அந்த ரூமில் இருக்குது. ஸோ அதாவது கூட ஒரு 5 டிவைஸ் கனெக்டில் இருக்குன்னு வச்சுக்கிங்களேன். நான் ஃபர்ஸ்ட் ஏர்டெல் கஸ்டமர் கேருக்கு நான் ஃபோன் பண்ணி என்னோட வைஃபை ரவுட்டரோட அட்மின் கிரெடென்ஷியல் நான் கேட்டேன். அவங்களுக்கு கொடுத்தாங்க. அந்த வைஃபை ரவுட்டரோட செட்டிங்கில் போயிட்டு நான் 2 சேனல் கிரியேட் பண்ணேன். சபரி ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வைஃபை சேனல் கிரியேட் பண்ணேன். அந்த சேனலுக்கு சேனல் 1ல எப்பவுமே கனெக்ட் ஆகிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அந்த சேனலை 2.4 GHz குறைச்சி, அதாவது 2.4 GHz ப்ராட்பேண்டில் குறைச்சி நான் அந்த சேனலை சேவ் பண்ணி வச்சுட்டேன். எதுக்காக 2.4 GHz நான் குறைச்சி சபரி ஜோன் அப்படின்ற ஒரு வைஃபையை சேனல் 1ல ஃபிக்ஸ் பண்ண அப்படின்னா 2.4 GHz ப்ராட்பேண்டில் தான் நம்ம ESP32 மைக்ரோ கண்ட்ரோலர்லாம் ஒர்க் ஆகும். சரிங்களா? 5 GHzல ஒர்க் ஆகாது. ஓகேங்களா? அதனால தான் இந்த சபரி ஜோன் அப்படின்ற ஒரு வைஃபை செட்டிங்கை சேனல் 1ல எப்பவுமே கனெக்ட் ஆகுற மாதிரியும் அதை 2.4 GHzக்கு கம்மியாக இருக்கிற மாதிரியும் செட் பண்ணிட்டேன். இது என்னோட வாட்டர் மேனேஜ்மெண்ட் மட்டும் கிடையாது. நம்ம ஃபியூச்சரில் எந்த ப்ராஜெக்ட் பண்ணாலும் இந்த சபரி ஜோனில் தான் கனெக்ட் ஆகும். ஏன்னா எல்லாத்துலேயுமே நம்ம ESP32 மைக்ரோ கண்ட்ரோலர் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ பொதுவாகவே இந்த ESP32 மைக்ரோ கண்ட்ரோலர் 2.4 GHzல தான் கம்யூனிகேட் ஆகும். சரிங்களா? ஸோ சேனல் 1 ஃபிக்ஸ்டு. இப்போ நம்ம பேசிக் நீடுக்கு, ஹோம் நீடுக்கு 2.4 GHzல ஒர்க் பண்ண முடியாது. நம்மளுக்கு ஹை ஸ்பீட் இன்டர்நெட் வேணும். ஸோ ரவுட்டர் பார்த்தீங்கன்னா 5 GHz ரவுட்ரு. ஸோ சீட்டா மோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோடு கிரியேட் பண்ணி அதில் 5 GHz ப்ராட்பேண்ட் கனெக்ஷனை கொடுத்து, ஸோ அந்த வைஃபை நம்ம எல்லா ஹோம் டிவைஸ்லையும் நம்ம கனெக்டில் இருக்குது. ஸோ இப்படி தான் நம்மளோட பீர் டு பீர் கம்யூனிகேஷன் சக்ஸஸ்ஃபுல் ஆச்சு. இனிமேல் நான் ஒவ்வொரு தடவையும் என்னோட மொபைல் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி பீர் டு பீர் கம்யூனிகேஷன் ஆகுதான்றது செக் பண்ணவே வேண்டாம். ஏன்னா நான் உள்ள கோட்லேயே டேரெக்டாக என்னோட ரவுட்டர் சபரி ஜோன் அப்படின்ற ஒரு வைஃபை செட்டிங்கோட கிரெடென்ஷியலை உள்ள கோட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ எப்பப்பெல்லாம் என்னோட டிவைஸ் டிரான்ஸ்மிட்டரும் சரி ரிசீவரும் சரி ஆன் பண்ணுறனோ டேரெக்டாகவே அவங்க 2 பேர் கம்யூனிகேட் ஆகிடுவாங்க. ஸோ என்னோட உதவி அவங்களுக்கு தேவையே இருக்காது. ஸோ இப்போ இந்த பீர் டு பீர் கம்யூனிகேஷன் ஒரு பிரச்சனையே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரிகார்டிங் நம்மளோட அல்ட்ராசோனிக் சென்சார் எரர் பார்த்தீங்கன்னா, நம்ம பிரெட் போர்டில் லாஜிக் லெவல் ஷிஃப்டர் லூஸ் கான்டாக்டாக இருந்தது. அது ஒரு ப்ரெஸ் பண்ணி விட்டோடனே அல்ட்ராசோனிக் எரர் எங்கே போச்சுன்னே தெரியல. ஸோ இப்போ நம்மளுக்கு நெட்வொர்க் இஷ்யூவும் இல்லை, அல்ட்ராசோனிக் எரரும் இல்லை, மாஸ்ஃபெட்டும் கரெக்டாக ஆன் ஆஃப் ஆகுது. இப்போ நம்மளோட ப்ராடக்ட்